வணக்கம் நேயர்களே! இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மோடிக்கு ட்ரம்ப பார்த்தா பயம், சைனாவ பார்த்தா பயம், பிரஸ்ஸ பார்த்தா பயம் தான் நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா, 4 நாளா கரப்பான்பூச்சிய பார்த்து ஒரு மனுஷன் பயந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது சோசியல் மீடியால இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்கிறது. எப்படி தமிழ்நாடு அரசியல்ல இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இனிமே எல்லாமே தாவேகா வர்சஸ் திமுக அப்படின்னு பேசினாரோ, அந்த மாதிரி 4 நாளா சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, இனிமே எல்லாமே சிஜேபி வர்சஸ் பிஜேபி. அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி வர்சஸ் பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற புதிய கட்சி எப்படி உருவாச்சு? இது சோசியல் மீடியால எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இத பார்த்து பாஜக எப்படியெல்லாம் பயந்துச்சு? இதற்கு பின்னால இருக்கக்கூடிய உளவியல் என்ன? அதெல்லாம் தான் இன்னைக்கு நாம காணொளியில பார்க்க போறோம். முதல்ல இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? அப்படிங்கிற ஒரு ஃபிளாஷ்பேக்க நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் ஒரு கேஸ விசாரிக்கும் பொழுது, அ ஒரு கமெண்ட் அடிக்கிறார். அந்த கமெண்ட் இந்தியாவுல இருக்கக்கூடிய இளைஞர்களை மிகவும் பாதித்திருக்கிறது. அவர் என்ன சொன்னார்ன்னா, "இந்தியால இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்ல. சும்மா படிச்சுட்டு வெட்டியா உட்கார்ந்துகிட்டு, ஒண்ணு சோசியல் மீடியால பதிவு போட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லன்னா மீடியால ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற பேர்ல ஜாயின் பண்ணிட்டு வெட்டி கதை பேசிட்டு இருக்கிறாங்க. இல்லன்னா ஆர்டிஐ ஃபைல் பண்ணி கேள்வி கேட்கிறோம் அப்படிங்கிற பேர்ல எல்லாருடைய டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாம் சோம்பேறிகள், கரப்பான்பூச்சிகள், ஒட்டுண்ணிகள் அப்படிங்கிற ஒரு கருத்த வெளிப்படுத்தினார். இந்த ஒற்றை கருத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்களை மிகவும் பாதித்து, பாஜகவுக்கு ஒரு பெரிய ஆப்பா வந்து நின்னுகிட்டு இருக்கு. அதாவது சீஃப் ஜஸ்டிஸோட இந்த கருத்து சோசியல் மீடியால ஏகப்பட்ட விமர்சனங்கள், மீம்ஸ், ரீல்ஸ் அப்படின்னு வைரல் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், ஒரு இளைஞர் செய்த விஷயம் இன்னைக்கு பெரிய பரபரப்பா இருக்கு. அதாவது பாஸ்டன் யூனிவர்சிட்டில அமெரிக்கால படிக்கக்கூடிய பப்ளிக் ரிலேஷன்ஸ் படிக்கக்கூடிய ஒரு 30 வயது இளைஞர். அவருடைய பேர் வந்து அபிஜித் டிப்கே. இவர் என்ன பண்ணாரு, அமெரிக்கால உட்கார்ந்துகிட்டு இந்தியால இருக்கக்கூடிய இந்த சீஃப் ஜஸ்டிஸோட இந்த கமெண்ட் வந்து இந்திய இளைஞர்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறதா இருக்கு. அப்போ இத நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. இதை வந்து இளைஞர்கள் மத்தியில் ட்ரெண்ட் பண்ணி, இந்த சிஸ்டமுக்கு எதிரா, இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எதிரா, இந்த அரசுக்கு எதிராக இந்த இளைஞர்கள வந்து நாம புரமோட் பண்ணணும். நாம வந்து அவங்கள வந்து ஒருநிலைப்படுத்தி அவங்கள ஒரு மூவ்மென்ட்டா மாத்தணும் அப்படிங்கிற முயற்சியில ஆரம்பிக்கப்பட்டது தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இவர் என்ன பண்ணாரு, அமெரிக்கால உட்கார்ந்துகிட்டு முதல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்ணாரு. கிரியேட் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டுக்கான லோகோ, ஸ்லோகன்ஸ், பார்ட்டியோடைய மேனிஃபெஸ்டோ எதெல்லாம் பத்தி நாம பேசப் போறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிட்டு, எக்ஸ் வலைதள பக்கத்திலயும், இன்ஸ்டாகிராம்லயும் இதற்கான மீம் பேஜ கிரியேட் பண்றாரு. இதனுடைய லோகோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியலிஸ்டிக், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் லேசி. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னார் இல்லையா, இவங்கெல்லாம் சோம்பேறிகளா, கரப்பான்பூச்சிகளா, ஒட்டுண்ணிகளா இருக்கிறாங்க அப்படின்னு. அவரு சோம்பேறின்னு நம்மள விமர்சனம் பண்ண பயன்படுத்திய இந்த வார்த்தைய வச்சுதான், இங்க கோவத்துல, ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன, கோவத்த எப்படி சேனலைஸ் பண்ணணும், எப்படி சிஸ்டம கேள்வி கேட்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய இளைஞர்கள ஒருங்கிணைக்கிறதுக்கு நாம பயன்படுத்த முடியும் அப்படின்னு நெனச்சு, அந்த வார்த்தையும் எங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி செக்யூலர், சோஷியலிஸ்ட், டெமோக்ராட்டிக் அண்ட் லேசி அப்படின்னு பார்ட்டியோடைய கான்ஸ்டிடியூஷனா வச்சு இந்த வெப்சைட்ட ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்ச உடனே இதற்கான ரெஸ்பான்ஸ் அவர் கூட இவ்வளவு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பிச்சு உதறிட்டு போயிருக்கு. எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013ல ஆரம்பிக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் பேஜ் பிஜேபியோட ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல 8.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறாங்க. அதாவது இத்தன வருஷம் 12 வருஷத்துல அவங்களால 8.7 மில்லியன் ஃபாலோவர்ஸ தான் பெற முடிஞ்சது. ஆனா 4 நாள்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற இந்த அமைப்பு 12 மில்லியன் ஃபாலோவர்ஸ கடந்துருச்சு. அதாவது கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேல உழைச்சு ஒரு ஈகோ சிஸ்டம இந்த சங்கிகள் உருவாக்கி வச்சிருந்தாங்க. அத வெறும் 4 நாள்ல இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தகர்த்து எரிஞ்சிடுச்சு அப்படின்னா பாருங்களேன். பிஜேபியுடைய நிலைமை சிரிப்பா சிரிச்சு போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. 4 நாட்கள்ல இது இவ்ளோ பெரிய ஃபாலோவர்ஸ வந்து உருவாக்கும் அப்படின்னு சத்தியமா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதே மாரி எக்ஸ் வலைதள பக்கத்திலயும் பார்த்தீங்கன்னா, 4 நாள்ல கிட்டத்தட்ட 200K ஃபாலோவர்ஸ வந்து அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க.
சோம்பேறி அப்படிங்கிற வார்த்தைய இளைஞர்கள திட்டறதுக்கு இவர் பயன்படுத்தினாரு. ஆனா அதே சோம்பேறித்தனத்த ஒரு வெர்ச்சுவா மாத்தி, நாங்களெல்லாம் விஐபிஸ், வேலையில்லா பட்டதாரிகள் அப்படிங்கிற ஒரு டேக்லைன் அவங்க கிரியேட் பண்ணி, இன்னைக்கு Instagramலயும், எக்ஸ் வலைதள பக்கத்திலயும் இந்த இளைஞர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எந்தவித கட்சி கட்டமைப்போ, இல்ல நிர்வாகிகளோ இல்லாம, வெறும் ஒரு வெப்சைட்டையும், ஒரு Google ஃபார்மையும் வச்சுக்கிட்டு, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துல 6,00,000 ஃபாலோவர்ஸை இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. 6,00,000 மெம்பர்ஸ். யோசிச்சு பாருங்க. பெரிய, பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் ஓப்பனா இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மஹுவா மொய்த்ரா, கனிமொழி போன்ற தலைவர்கள்லாம் வெளிப்படையாக இவங்கள ஆதரிச்சிருக்கிறாங்க. 50, 60 வருஷம் கஷ்டப்பட்டு உருவான கட்சிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு, வெறும் 1/2 மணி நேரத்துல ஒரு மிகப்பெரிய அரசியல் சாதனையை படைச்சிருக்குது, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. சரி, இந்த பார்ட்டி உருவாயிடுச்சு. இதுல இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ஆஸ்பெக்ட் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பார்ட்டிக்கு ஒரு அப்போசிஷன் பார்ட்டி தேவைப்படும் இல்லையா? எந்த ஒரு பார்ட்டியும் தனியா செயல்பட முடியாது. ஒரு அப்போசிஷன் இருந்தா தான் பொலிட்டிக்கல் களம் வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, இவங்களுக்கு நேர் எதிரா அப்போசிஷனா நேஷனல் பாராசிட்டிக் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி என்பிஎஃப் அப்படின்ற புது ஒரு பார்ட்டியும் இந்த இளைஞர்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. மாறி மாறி நாட்டில் இளைஞர்கள் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை மீம்ஸ் ஆகவும், ஜோக்ஸ் ஆகவும் தொடர்ந்து இந்த வலைதளங்கள்ல இவங்க பகிர்ந்துட்டு வந்தாங்க. இது மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. பிரபல யூடியூபரான த்ருவ் ராட்டி இதுக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை தெரிவிச்சு, உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டா தயவு செஞ்சு இப்போ நீட் 2026 பேப்பர் லீக் ஆயி லட்சக்கணக்கான மாணவர்கள் இதனால அவதிப்பட்டிருக்கிறாங்க. நெறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்களுடைய முதல் அஜெண்டாவா, மேனிஃபெஸ்டோல முதல் வேலையா, ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான ரிசைன் பண்ண சொல்லுங்க. அப்படின்னு அவர் வேற அவர் பங்குக்கு கொளுத்தி போட்டாரா? அவ்வளவுதான். இன்டர்நெட்ல ஃபுல்லா தர்மேந்திர பிரதான் ஷுட் ரிசைன் அப்படின்னு பொதுமக்கள், இளைஞர்கள், எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு எல்லாரும் ஒட்டு மொத்தமா இத ட்ரெண்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல தான் ஒன்றிய அரசுக்கு இது ஒரு பெரிய பீதியை ஏற்படுத்தியது. சும்மா ஒரு மீம் அக்கவுண்டாக சமூக வலைதளங்கள்ல தொடங்கப்பட்ட இந்த பார்ட்டி எங்க ஒரு யூத் மூவ்மெண்ட்டா மாறிடுமோ? எப்படி நேபாள்ல, பங்களாதேஷ்ல, ஸ்ரீலங்கால நடந்த மாதிரி இப்படி மாறி இது நமக்கே ஆப்பு வச்சுருமோ அப்படின்னு பயந்த பிஜேபி உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் வலைதளத்துல இந்தியாவுல இந்த அக்கவுண்ட்ட வித்ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாரி Instagramலயும் தொடர்ந்து இந்த அக்கவுண்ட்ட சஸ்பெண்ட் பண்றதுக்கு, ஹேக் பண்றதுக்கான முயற்சிய பிஜேபி ஈகோசிஸ்டம் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பிஜேபியுடைய ஐடி செல் பாத்தீங்களா? இவங்கெல்லாம் பாகிஸ்தானீஸ், இவங்கெல்லாம் வந்து ஆப்கானிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ், இவங்கெல்லாம் ஆன்டி நேஷனல்ஸ் அப்படின்னு வழக்கம் போல கோதாவுல இறங்கி, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றவங்க 70% மக்கள் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், தீவிரவாதிகள் அப்படின்னு வழக்கம் போல இவங்களோட கான்ஸ்பிரசி தியரிஸ கட்டவிழ்த்து விட ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல இந்த பேஜ ஆரம்பிச்ச அபிஜித் அவருடைய அபிஷியல் வலைதள பக்கத்துல இதுல முக்காவாசியான ஃபாலோவர்ஸ் அதாவது 94% பேரு இந்தியர்கள். இந்திய நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான் இதுல மெம்பரா மாறி இருக்கிறாங்க. இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தரவுகளோட வெளியிட்டு இருக்கிறாரு. இது ஏன் பிஜேபிக்கு இவ்ளோ பெரிய ஒரு அச்சுறுத்தல, ஒரு பயத்த ஏற்படுத்துது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு சாதாரண மீம் பேஜ் தானே. ஏதோ 2 ஜோக் அடிச்சுட்டு போறாங்க அப்படின்னு அவங்க விடல. இன்னைக்கு இந்தியால மட்டும் செக்ஷன் 69A ஆஃப் தி ஐடி ஆக்ட்ட பயன்படுத்தி இந்தியாவுல இத வித்ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு இவங்க என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, தேசத்துடைய பாதுகாப்புக்கு இது அச்சுறுத்தல் ஏற்படுத்துது. தேசத்துடைய ஒற்றுமைக்கு, பப்ளிக் ஆர்டருக்கு இது வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. அப்படிங்கிற காரணங்கள காட்டி, எக்ஸ் வலைதளத்த ஃபோர்ஸ் பண்ணி இந்தியாவுல இந்த அக்கவுண்ட்ட வித்ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகமா இந்தியா இருந்ததுன்னா, இங்க விமர்சனங்கள் தடை செய்யப்படாது. ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள அரசாங்கம் நியாயமா வரவேற்கணும். ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இப்படி பேசியிருந்தாருன்னா, அவர வந்து கண்டிக்கிறது அரசாங்கமாக இருந்திருக்கணும். ஆனா அரசாங்கம் அத கண்டுக்காம விட்டதுனால, இன்னைக்கு இது இவ்ளோ பெரிய ஒரு இஷ்யூவா மாறி நிக்குது. உடனே அரசாங்கம் இப்படி புரொடெஸ்ட் பண்ணக்கூடிய இளைஞர்களுடைய வாய அடைக்க முயற்சி பண்ணுது. ஆனா, இது திரும்ப இந்த அரசாங்கத்து மேல தான் பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஏன்னா, இவங்க இந்த அக்கவுண்ட்ட முடக்க முயற்சி பண்ண, அவங்களுக்கான ஃபாலோவர்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. நீங்க இந்தியாவுல மட்டும் தானே இத முடக்குனீங்க. வெளிநாட்டுல நீங்க இத முடக்க முடியாதுல்ல உங்களால.
அப்ப அங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ எடுத்து இங்க மக்கள் வந்து அத ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. வெறும் மீம் பேஜா இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு முடக்குனது மூலமா அத ஒரு மக்கள் மூவ்மென்ட்டா பிஜேபி மாத்திருச்சு. இதுல என்ன வெளிப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன். வெறும் இந்த அரசியல் கட்சிகள் மீது இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்ல. இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீது இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷன். ஏன்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒன்றிய அரசுடைய கைப்பாவைகளா இருக்கிறாங்க. அரசு மீது ஏதாவது அதிருப்தி இருந்ததுன்னா, சட்டத்த நாடலாம். ஆனா, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஆரம்பிச்சு, எல்லா இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அரசுடைய ஆணைப்படி செயல்படும் பொழுது, யாருகிட்ட போய் எந்த நியாயத்த கேட்க முடியும்? இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பக்கம், விலைவாசி உயர்வு ஒரு பக்கம்னா, குறைந்தபட்ச மரியாதையை கூட இந்த மக்களுக்கு இந்த அரசு வழங்க மாட்டேங்குது. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இன்னைக்கு இந்தியாவுல வேலை இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து, நீங்க கரப்பான்பூச்சிகள், ஒட்டுண்ணிகள் அப்படின்னு பேசுறார்னா, இந்த அரசும், இன்ஸ்டிடியூஷன்ஸும் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை எந்த அளவுக்கு மதிக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இந்த கோபத்தை, இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்க எங்க போய் காட்டுவாங்க? முன்ன காலத்துலலாம் இளைஞர்கள் தெருவுல வந்து போராட்டம் பண்ணாங்க. ஆனா, இப்போ நீங்க தெருவுல வந்து போராட்டம் பண்ணீங்கன்னா, உங்கள தூக்கி ஜெயில்ல போட்டுருவாங்க. உங்க மேல ஊப்பா சட்டம் பாய்ஞ்சிரும். அப்புறம் உமர் காலித் போன்றவர்கள் மாதிரி பெயிலும் கிடைக்காம, கேஸும் நடத்தாம, வருஷக்கணக்குல ஜெயில்ல இருக்க வேண்டியது தான். இந்த அரசாங்கம் அத செய்யும் அப்படிங்கிற பயம் இளைஞர்கள் கிட்ட இருக்கு. அதனால ரொம்ப சாமர்த்தியமா இந்த இளைஞர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய கோவம், அவங்களுடைய இயலாமை, அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், அவங்களுக்கு இந்த அரசு மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள், இத எல்லாத்தையும் ஹியூமர்ல கேப்சூல் பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கோவமா பதிவு போட்டா தானே நடவடிக்கை எடுப்பீங்க. வீதியில இறங்கி போராடினா தானே நடவடிக்கை எடுப்பீங்க. சோசியல் மீடியால நான் பதிவா போட்டா, அதுவும் சிரிப்பு கலந்து ஒரு மீம் கன்டென்ட்டா மாத்தி போட்டா, உங்களால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ஸி இப்படிப்பட்ட விஷயங்கள கையில எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஹைலைட்டே. நாம தான் அவங்களுக்கு அரசியல் தெரியல, அவங்களுக்கு அரசியல் புரியல அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு அரசியல் தெரியுது, அவங்களுக்கு அரசியல் புரியுது. அவங்களுடைய மொழி தான் நமக்கு புரியல. ஹியூமர் இஸ் தியர் லாங்குவேஜ். அவங்களுக்கு இந்த சிஸ்டம் மேலேயே நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அதனால இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலும், அதை அவர்கள் நம்ப மாட்டார்கள். ஏன்னா, இந்த சிஸ்டம்க்குள்ள இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்து மீதும் அவங்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. அதனால தான் அவங்களுக்குன்னு ஒரு புதிய சிஸ்டத்த அவங்களே உருவாக்குறாங்க. அந்த சிஸ்டம் உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு கவர்ன்மெண்ட்ல இருந்து பர்மிஷன் தேவையில்ல, ஆட்கள் தேவையில்ல. வெறும் ஒரு சோசியல் மீடியா அக்கவுண்ட் போதும். அந்த சோசியல் மீடியா அக்கவுண்ட் மூலமா ஒரு வெப்சைட், ஒரு லோகோ, ஒரு ஸ்லோகன், ஒரு பார்ட்டியோட சிம்பல அவங்க கிரியேட் பண்றாங்க. அது வித்தின் மினிட்ஸ் அப்படி வைரல் ஆகுது. அப்போ எத்தனை இளைஞர்கள் இந்த நாட்டுல ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. வேலை இல்லாத, சரியான படிப்பு இல்லாத, சுகாதாரம் இல்லாம, இன்னைக்கு எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா நிக்குது. அப்படிப்பட்ட இளைஞர்களுடைய குறைகள காது குடுத்து கூட இந்த அரசுகள் கேட்க மாட்டேங்குது. வேலை கிடைக்கலன்னா என்ன? பக்கோடா போட்டு பொழச்சுக்க. பொட்டி கடை வச்சு பொழச்சுக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்களுடைய சுயமரியாதைய நீங்க சீண்டுறீங்க. அதனால தான் இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்கள பார்த்து கரப்பான்பூச்சிகள், ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கோவத்தை இன்னைக்கு அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஆமா நாங்க ஒட்டுண்ணிகள் தான். ஆனா எங்கள போன்ற ஒட்டுண்ணிகள் இந்த சிஸ்டத்துல வந்து ஒட்டுனோம்னா, உங்க ரத்தத்த மொத்தமா உறிஞ்செடுத்து இந்த சிஸ்டத்தையே மாத்திருவோம். அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. எச்சரிக்கை விடுக்குறாங்க. நாங்க இருக்கோம். எங்க பிரச்சனைகள் இருக்கு. இத நீங்க கண்டுக்கலன்னா, நாங்க உங்கள கண்டுக்குவோம். அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களோட மனநிலையாக இருக்கிறது. என்டயர் பாலிடிக்ஸே இன்னைக்கு ஒரு பாரடைம் ஷிஃப்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸ்ட்ரக்சர்லாவும் சரி, ஐடியாலஜிக்கலாவும் சரி. உங்களோட கருத்தியல், உங்களோட காலங்காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை, இத பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்ல. அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய பழம்பெரும் பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ்க்கு அவங்க இந்த மெசேஜ தான் அனுப்பிட்டு இருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா தமிழ்நாட்டுல முடிஞ்ச எலக்ஷனையே எடுத்துக்கங்களேன். தாவேகா இவ்ளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கலையே! இத்தனைக்கும் இதற்கு முன்னால இருந்த திமுக ஆட்சியில பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இல்ல அப்படின்னு தான் பல பேர் நினைச்சுட்டு இருந்தாங்க. நெறைய வளர்ச்சி திட்டங்கள குடுத்திருக்காங்க.
கல்வியில புரட்சி பண்ணியிருக்கிறாங்க. கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக உருவாக்கி இருக்கிறாங்க. சுகாதாரத்துறையில ஏகப்பட்ட விஷயங்கள பண்ணியிருக்கிறாங்க. மகளிருக்கான விஷயங்கள பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான திட்டங்கள கொண்டு வந்திருக்கிறாங்க. திருநங்கைகளுக்கான திட்டங்கள கொண்டு வந்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவையும் செஞ்சிருக்கிறாங்க. அதனால கம்ஃபர்டபுளா ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு தானே எல்லாரும் நெனச்சாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு? யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் எடுத்திருக்கிறாங்க. இளைஞர்கள் மட்டும் தான் சோசியல் மீடியாவோட தாக்கம் மட்டும் தான் தாவேகாவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்மள நாமே ஏமாத்திக்க முடியாது. அத தாண்டி இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு அயர்ச்சி வந்திருக்கு. இந்த ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் மேலயும் சரி, வாரிசு அரசியலாக இருக்கட்டும், இந்த ட்ரெடிஷனல் சிஸ்டம்ஸ் மேலயே அவங்களுக்கு ஒரு அயர்ச்சி வந்திருக்கு. ஒரு வெறுப்பு வந்திருக்கு. அது எல்லாம் தான் இந்த ஒரு மாற்றத்துக்கு காரணம். இது ஆரோக்கியமான மாற்றமா? இல்ல நம்மள பின்னுக்கு இழுத்துக்கிட்டு போற மாற்றமா? அப்படிங்கிறது இனி வரும் காலங்கள்ல தான் தெரியும். இன்னைக்கு கூட பாருங்க தாவேகாவோட கேபினெட் உருவாயிருக்கு. கிட்டத்தட்ட 33 அமைச்சர்கள் பதவி ஏத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே முக்காவாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு கீழ. இதுல 7 தலித்துகள் இருக்கிறாங்க, 4 பெண்கள் இருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கு முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் குடுத்திருக்கிறாங்க. இதெல்லாமே ஒரு ஆரோக்கியமான மாற்றமா நம்ம பார்க்கலாம். ஆனா காலப்போக்குல இந்த மாற்றங்கள் சஸ்டெயின்டா இருக்குமா? அப்படிங்கிறத இனிவரும் காலங்கள்ல தான் நம்ம பார்க்க முடியும். உடனே ஜட்ஜ் பண்ணி, இது ஒரு டோக்கன் அரசியல். இது ஒரு டோக்கனிசம்க்காக அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியாது. அது ரொம்ப பயஸ்டா இருக்கும். இளைஞர்களுக்கு மக்கள் ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கிறாங்க. ஜென்ஸி மாற்றம் வேணும் தானே விரும்புனீங்க? நீங்க விரும்பின அந்த மாற்றத்த உங்க கையில குடுத்துட்டோம். இப்போ உங்க கையில இருக்குது. இந்த மாற்றத்தை ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக உங்களால மாத்த முடியுதா? அப்படிங்கிறத மக்கள் நோட் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட சமூக வலைதளங்கள்ல பல பேர் இத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தாவேக்கு ஆதரவாளர்களே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னா, அது விஜயை நம்பி, அவருடைய சின்னத்த நம்பி அந்த ஒத்த மனுஷனுக்காக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதனால தேவையில்லாம ஆட்சி நம்ம கையில வந்துருச்சு, அதிகாரம் நம்ம கையில வந்துருச்சு அப்படின்னு ஆடாம, மக்களுக்கான நல்லது செய்ய முயற்சி பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி உங்க கையில குடுத்த எங்களுக்கு, உங்கள எப்படி ஆட்சியிலருந்து இறக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு தாவேகாவை சேர்ந்தவர்களே இன்னைக்கு பதிவு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இது வெறும் இளைஞர்கள் புரட்சி அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது. மக்களுக்கே ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்திய அளவுல இப்போ இந்த மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டிகள் மூலமாக அதற்கான சமிக்கைகள் நமக்கு தெரியுது. அதனால இங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் பார்ட்டீஸ் நீங்க 50, 60 வருஷம், 70 வருஷம் களத்துல இருந்திருக்கலாம். உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரியலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத காது குடுத்து கேளுங்க. அவங்க மொழிய புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு குடுங்க. இஃப் யூ வாண்ட் டூ மேக் அ சேஞ்ச், யூ ஹேவ் டூ பி த சேஞ்ச் ஃபர்ஸ்ட். அதுவும் இந்த மாதிரி காக்ரோச்களுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு. என்ன தெரியுமா? பெரிய பெரிய நியூக்ளியர் வார் வந்தபோதும், இந்த கரப்பான்பூச்சிகளே அழிக்க முடியல. They have survived the biggest nuclear wars and they will survive this also. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள காக்ரோச் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தணும்னு நீங்க முயற்சி பண்றீங்க. ஆனா, அதே விஷயத்த அவங்க தங்களுடைய பலமா மாத்திக்கிட்டு, இன்னைக்கு இளைஞர்கள் களத்துல இறங்குனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு பயம் காட்டியிருக்கிறாங்க. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள்ல நடந்த மாரி இங்க நடக்கும்னு நான் சொல்ல வரல. ஆனா நடக்காம இருக்கிறது உங்க கையில தான் இருக்கு. பொறுத்திருந்து பாப்போம். நன்றி.